Hey hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மேக்கப் லுக் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு மேக்கப் லுக் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். பொங்கலுக்கு வந்து நம்ம வெளியே வச்சு பொங்கல் வைப்போம். சோ நமக்கு வந்து சீக்கிரமா ஸ்வெட் ஆகும், வெயில்ல இருக்க வேண்டியதா இருக்கும். சோ டேன் ஆகும், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். சோ இதில இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கலாம், அதே மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி மெல்ட் ஆகாம என்னெல்லாம் ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணா நமக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும் நம்ம மேக்கப், அதை பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இது மேக்கப் போடும்போது நம்ம என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து குட் வைப்ஸ் வந்து கிரீன் டீ க்ளோ டோனர் தான் வந்து எடுத்துர்க்கேன். இதை வச்சு நான் என்னோட ஃபேஸை வந்து நல்லா டோன் பண்ணிக்க போறேன். நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு நம்ம மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்ங்கற டிப்ஸ் வந்து ஒரு வீடியோல வந்து நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பார்ல நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். ஆலோவேரா ஜெல் வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். விண்டர் சீசன்ங்கிறனால நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும், அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது உங்கள்கிட்ட ப்ரைமர் இல்லைனா ப்ரைமருக்கு பதில் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசிங்காக இன்னைக்கு வந்து லோட்டஸோட தீம் தான் வந்து எடுத்திருக்கேன். லோட்டஸோட ஒயிட் க்ளோ. இது வந்து நான் இன்னைக்கு மாய்ஸ்சரைசிங்காக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம மாய்ஸ்சரைசிங்காக ஸ்கின்னை வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மேக்கப் பண்ணும்போது கேக்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசரும் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது, நல்ல ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுலேயே வந்து SPF 25 இருக்குது. ஸோ நான் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் எதுவும் அப்ளை பண்ண போகிறது இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் வந்து வெயிலில் போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். விண்டர் சீசனுங்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி மாய்ஸ்சரைசிங் பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்ஸுக்கும் வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணணும். லிப்ஸும் வந்து ட்ரை ஆயிரும். நான் வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணி வச்சுருக்கிற லிப் பாம் இருக்குது. நான் அதோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது பாருங்கள். இதோட நல்ல ஒரு கலர் சேஞ்சிங்காக இருக்குது நம்ம லிப்ஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கரெக்டருக்காக நான் வந்து கிஸ் பியூட்டியோட பேலட் எடுத்திருக்கேன். இதுலேருந்து இந்த ஆரஞ்சு ஷேட் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இன்னைக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, இல்லை அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணால் போதும், இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து கிரே ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஆரஞ்சு கரெக்டர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு எங்கெல்லாம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கோ அங்கே மட்டும் வந்து நான் பிளெண்ட் பண்ணுறதுக்காக, கிரே ஆகாமல் இருக்கிறதுக்காக மெயினாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வந்து ஃபவுண்டேஷன் கிரே ஆகுதுன்னா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கரெக்டருக்கு மேலே எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேனோ அங்கெல்லாம் வந்து நான் பவுடர் வந்து வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்கு நம்ம செட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஒன்னோட ஒன்று வந்து அது மிக்ஸ் ஆகும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோன்னா அது வந்து பிளெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ வந்து செட் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபவுண்டேஷனுக்காக டார்லிங் ஸ்பில்லா ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், எனக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் ஃபவுண்டேஷன். இதுலேயே வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நம்மளோட ஷேடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சீக்கிரமாக இது வந்து ஸ்வெட் ஆகிறது இல்லை, நல்லா இருக்குது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஒரு டெய்லி மேக்கப் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வெட் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். பிளெண்டிங் தான் நம்ம மேக்கப்லேயே வந்து மெயினான பார்ட்டு. அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து டைம் எடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணியே ஆகணும். நம்ம மேக்கப் பண்ணுறதுலேயே ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோன்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு பிளெண்டிங்காக மட்டும்தான் இருக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் இருக்கும். இல்லைனா கேக்கியாக இருக்கும், இல்லை ஸ்கின் வந்து அங்கங்கே வந்து பேச்சியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பிளெண்டிங் நல்லா பண்ணாதனால தான். ஃபவுண்டேஷனை வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்க. நம்ம போர்ஸ்குள்ளே வந்து அது நல்லா செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்வெட் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக ஸ்வெட் ஆக விடாமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு சீக்கிரமாக அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதே ஃபவுண்டேஷனை என்னோடய ஹைலைட்ஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறதில்ல, இதுவே வந்து எனக்கு போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கன்சீலரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் என்னோடய மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ். இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டே ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்வெட் ஆகாது. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நமக்கு ஸ்டே ஆகும். ரொம்ப ஜென்டலாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி வராது. அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதனாலேயும் நமக்கு வந்து ஸ்வெட் ஆகும். நம்ம மேக்கப்லாம் வந்து கேக்கியாக இருக்கும், அதே மாதிரி மெல்ட் ஆகும். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு டவல் வச்சு லைட்டாக அதை வந்து அப்படியே டேப் பண்ணி மட்டும் எடுங்க. அப்படியே தொடச்சி எடுத்துடாதீங்க. டேப் பண்ணி மட்டும் எடுக்கும்போது அந்த தண்ணியை மட்டும் இஞ்சி எடுங்க, போதும். நமக்கு ஃபவுண்டேஷன் அப்படியே தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கன்சீலர் எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து நான் கலர் எசன்ஸோட ஹைலைட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து பேன் ஸ்டிக் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். கலர் எசன்ஸோட பேன் ஸ்டிக் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். கன்சீலர் எதுவும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஹைலைட் பண்ணுறதுக்காக மட்டும் நான் அது கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை ஃபவுண்டேஷனை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து லாங் லாஸ்டிங்காக நமக்கு மேக்கப் லுக் நிற்கும். மியூசிக் ஃப்ளார் ஜெல் ஐலைனர் கூட ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஜெல் ஐலைனர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ வந்து நல்லா பாப்அப் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் அதே ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து எடுத்து லைட்டாக என்னோடய ஐலைட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும், நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம ஐஷேடோ கலர்ஸ் வந்து நல்லா ஹைலைட்டாக காமிக்கும். ஐஷேடோக்காக ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஃப்ஆரோட ஐஷேடோ பேலட் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஒரு ஷேட், இந்த ஷேட் எடுத்து நான் என்னோடய ஐலைட்ஸில் ரெண்டுலேயும் வந்து டிரான்சிக்ஷன் ஏரியாவில் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஐஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு எஃப்சிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு பிங்க் ஐஷேடோ எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஐலைட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அதே எஸ்எஃப்ஆர் ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ஐஸோட அவுட்டர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் நம்ம கண்ணுக்கு, ஸ்மோக்கி ஐஸ் லுக் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஈவனாக. நம்ம பிளெண்டிங்கில் தான் வந்து கண்டிப்பாக இது ஐஷேடோவும் இருக்குது. நம்ம வந்து அதை தனித்தனியாக தெரியாமல் ஒரே மாதிரி பிளெண்டாக இருக்க மாதிரி பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஐஸோட சென்டர் பார்ட்டுக்காக நான் வந்து இந்த ஐஷோட பேலட் எடுத்திருக்கேன், வெட் அண்ட் வைல்டோட. இது வாங்கினதுலேருந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். டோட்டலாக வேஸ்ட்டுன்னு நினச்சிட்ருக்கேன். பட் இது எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகிருக்குது பாருங்கள். உண்மையாக நான் இது வந்து சூப்பராக இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து இது ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கல. சுத்தம் வேஸ்ட்டுன்னு சொல்லி அப்படியே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது இன்றைக்கி ட்ரை பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி என்னோடய ஐ மேக்கப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் சொல்லுங்கள் என்னோடய ஐ மேக்கப் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. இந்த சிங்கிள் ஐஷேடோ பேலட்டில் வந்து ஃபுல்லாக கிளிட்டர் தான் இருக்கும். நம்ம அந்த ஜிகு ஜிகு பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஃபுல்லாக கிளிட்டர்ஸுங்க, அந்த கிளிட்டர்ஸ் தான் இருக்கும். பட் இது ஃபோட்டோவுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் அப்படியே வெளியே இருந்து பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். ஐயோ இதை இப்படி வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுருந்தேன். பட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இனி நிறைய வீடியோஸில் வந்து இதை நான் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி ஐலைனருக்காக என்னோடய மியூசிக் ஃப்ளார் ஜெல் ஐலைனர் தான் வந்து எடுத்திருக்கேன். தின்னாக வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது அப்ளை பண்ணும்போது அந்த ஜிகு ஜிகு கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் அப்படியே ஸ்டிக் ஆயிடுச்சு. அதுதான் என்னோடய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு இந்த ஐஷேடோவில். ஐஆம்ஸ்டர்டாம்லேருந்து காஜல் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பர் டீப் பிளாக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காஜல். இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு காஜல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு என்னோடய அவுட்டர் கார்னரில் வந்து லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுக்க போகிறேன். எனக்கு அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம். நம்ம ஐஸை வந்து நல்லா போல்டாக பெருசாக காமிக்கும்.
நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக அந்த காஜலுக்கு மேலேயே இந்த மாதிரி ஐலைனர் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். NYB ஐலைனர் தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். காஜலுக்கு மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து ஸ்மஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன், எல்லா பக்கம் ஆகுற மாதிரி. நம்ம காஜல் அப்ளை பண்ணியிருக்க இடத்துல எல்லாமே நமக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப் லுக் தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இந்த ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். காஜல் அப்ளை பண்ணால் நமக்கு அப்படியே இருக்கும். மார்னிங் போட்டால் ஈவினிங் வரைக்குமே அது வந்து ஸ்மட்ச் ஆகாது, அப்படியே இருக்கும் காஜல். என்னோடய ஐலேஷஸ் வந்து நல்ல லெங்க்த்தாக இன்டென்சிவாக காமிக்கிறதுக்காக நான் வந்து ப்ளூ ஹெவனோட மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா டீப்பாக நான் வந்து கர்ல் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 2 ஐஸ்லேயும் வந்து ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நமக்கு ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கும், நம்ம போர்சஸ் வந்து நல்லா க்ளோஸ் ஆகும். கிஸ் பியூட்டி பேலட்லேருந்து நான் டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து நான் வந்து காண்டோர் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக தான் காண்டோர் பண்ணுறேன், எனக்கு காண்டோர் பண்ணுறது அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ லைட்டாக வந்து நான் காண்டோர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கிடைக்கணும், அவ்வளோதாங்க. அதுக்காக லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அந்த காண்டோர் பண்ணுறது செட் பண்ணுறதுக்கும் ப்ரான்சருக்காகவும் நான் வந்து இந்த டார்க்கஸ்ட் ஷேட் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ் போட்டுக்க போகிறேன். ப்ளஷ்க்கு வந்து மாஸோட ப்ளஷ் பேலட் வந்து எடுத்திருக்கேன். ஸ்மைல் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம அந்த சீக்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். NYBலேருந்து இந்த ஒயிட் காஜல் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இது காஜலாக யூஸ் பண்ணுறத விட ஹைலைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த ஐ ஷேடோ போட்டிருக்கோம்ல, ஐ ஷேடோக்கும் ஐப்ரோஸ்க்கும் இடையில வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இன்னர் கார்னர்ஸ்லேயும் வந்து ஐஸோட இன்னர் கார்னர்ஸ்லேயும் நான் இது வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நோஸில், சின்னில், சீக்லாம் வந்து ஹைலைட் வச்சு பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காஜலாக யூஸ் பண்ணுறத விட இப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், நல்லா நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கின்னை. எனக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் சீக்ஸ்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஹுடா பியூட்டிலேருந்து ஹைலைட்டர் வந்து எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டில், சின்ன சீக்லாம் வந்து லைட்டாக வந்து பாப்அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப் லைனர் எடுத்து என்னோடய லிப்ஸில் வந்து லைன் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு நல்ல டைமென்ஷன் கிடைக்கும் நம்ம லிப்ஸ்க்கு. ஹுடா பியூட்டிலேருந்து ஒரு ரெட் கலர் ஷேட் எடுத்து நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்க போகிறேன் லிப்ஸ்டிக்கு. ஃபங்க்ஷன் டைமுங்கிறனால இந்த மாதிரி ரெட் கலர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நமக்கு லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக லிக்விட் லிப்ஸ்டிக் தான் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு மேலேயே வந்து நான் ஐஎம்ஸ்டர்டாம்லேருந்து ப்ளூ ரிபன் 35 ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்து நான் இதுக்கு மேலே வந்து சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம லிப்ஸ் வந்து டபுள் ஷேடாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்ட்டு. நம்ம மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் டன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தா நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நமக்கு ஸ்வெட் ஆகாமல் இருக்கும், அதேமாதிரி மெல்ட் ஆகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி NYBயோட செட்டிங் ஸ்ப்ரே தான் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு ஸ்வெட் ஆகும்போது எப்போவுமே கர்ச்சீஃபை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே தொடச்சி எடுத்துருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம ஜென்டலாக வந்து கர்ச்சீஃபை இல்லைனா டிஷ்யூ வச்சு டேப் பண்ணி மட்டும்தான் எடுக்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம மேக்கப் லுக் வந்து முடிஞ்சுது. பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்படியே செட்லாம் சப்லாம் அப்படியே இருக்கும், அப்படியே நேச்சுரலாகவே இருக்கும், அப்படியே மெல்ட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.